ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 13/11/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். பாபா ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தில் ஸ்ரீமத் மனிதர்களின் வழிக்கு முற்றிலும் புறம்பாக இருக்கிறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, நம்ம மோட்சத்திற்கு சென்று விடுவோன்னு மனிதர்கள் வழி சொல்லுது. இந்த நாடகம் முதலும் முடிவும் அற்றது, அழிவற்றது. எனவே மோட்சம் யாருக்குமே கிடைக்காதுன்னு ஸ்ரீமத் சொல்லுதான். சிலர் இங்கே நடிப்பது எங்களுக்கு பிடிக்கவில்லை என சொல்லலாம். ஆனால் இதில் எதுவுமே செய்ய முடியாது. நடிப்பதற்காக தான் வந்து தான் ஆகணும். ஸ்ரீமத்து தான் உங்களை உயர்ந்தவர்களாக மாற்றுகிறது. மனிதர்கள் சொல்லும் வழி பலவிதமாக இருக்கும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அனைவரும் எதை மறந்திருப்பதாக பாபா கேட்கிறார். அதுக்கான ஆன்சரு, பாபா நமக்கு பாடம் சொல்லி தருகிறார். பிறகு அதை மற்றவர்களுக்கு நம்ம சொல்லித்தரணும்னு பாபா சொல்கிறாங்க. முதல்ல பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கணும். ஏன்னா அனைவருமே பாபாவையும் பாபாவின் படிப்பையும் மறந்துருக்கிறாங்க. இப்போது பாபா படிக்க வைக்கக்கூடிய இந்த படிப்பு மீண்டும் 5000 வருடங்களுக்கு பிறகு தான் கிடைக்கும் அப்படின்னு பாபா அனைவருமே பாபாவோட ஞானத்தை மறந்துருக்கிறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எதை மனிதர்களுக்கு நன்கு பதிய வைத்து விட்டால் சர்வவியாபி என்ற குப்பை கூலம் விலகும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, நம்ம அனைவருமே சகோதரர்கள். இந்த உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் தங்களுக்குள் சகோதரர்கள். அனைவரும் அவரவருக்கென்று கிடைத்த நடிப்பை இந்த உடல் மூலமாக நடிக்கிறாங்க. இப்போது சகோதரர்களாகிய நம்ம அனைவருமே பத்தீத்தர்களாக இருக்கிறோம். ஒருவர் கூட தூய்மையாக இல்லை. அனைத்து தூய்மையற்றவர்களையும் தூய்மையாக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தையாக இருக்கிறாரு. அதனால் அவருக்கு தந்தைன்னு பெயர். இதை நன்கு புத்தியில் பதிய வச்சிட்டோம் அப்படின்னா சர்வ வியாபிங்கிற குப்பை கூலம் விலகி போயிடும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிருஷ்டி சக்கரத்தின் சுழற்சியை எப்படி புரிய வைக்க வேண்டும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, இந்த சக்கரம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குது. சரி பாதி எப்படியா இருக்குதுன்னு கேட்குறாங்க. இதை புரிந்து கொள்ளணும். சத்யுகம் திரேதாயுகம் முடிந்துருச்சு. சத்யுகம் திரேதாயுகத்தில் 16 கலைகளும், சத்யுகத்தில் 16 கலைகளும், திரேதாவில் 14 கலைகளும் இருக்குது. இந்த கல்பத்தின் ஆயுள் 5000 வருடமாக இருக்குது. விஷ்ணுபுரி தான் ராம் சீதாபுரியாக மாறுது. அதே பிறகு 2 யுகங்கள் முடிந்த பிறகு துவாபர யுகம் வருது. ராவணனின் ராஜ்யம் ஆரம்பமாகுது. தேவதைகள் வாம மார்க்கத்தில் சென்றவுடன் விகாரத்தின் வழிமுறைகள் ஏற்படுது. சத்யுகம் திரேதாவில் அனைவருமே நிர்விகாரியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிருஷ்டி சக்கரத்தை எப்படி நம்ம மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. கர்மம் விகர்மம் பற்றி பாபா கூறியிருப்பது என்ன? அதுக்கான ஆன்சரு, ஆத்மா தான் வருகிறது, ஆத்மா தான் தூய்மையாகுது, ஆத்மாவில் தான் அனைத்து சம்ஸ்காரங்களும் இருக்குது. கடந்த காலத்தின் கர்மம் மற்றும் விகர்மத்தின் சம்ஸ்காரங்களை ஆத்மா எடுத்து செல்லுது. சத்யுகத்தில் விகர்மம்லாம் நடக்கிறதில்ல. கர்மம் செய்கிறாங்க, நடிக்கிறாங்க. ஆனால் அந்த கர்மம் அகர்மமாக ஆகுது. கர்மம் தூய்மையான கர்மமாக ஆயிடுதுங்கிறாங்க பாபா. புதிய உலகத்தில் கர்மம் அகர்மம் ஆகிடும். அதற்கு தான் சத்யுகம்னு பெயர். இங்கே கர்மம் விகர்மமாக மாறுது. இங்கே உள்ள கர்மம், இங்கே செய்கிற செயல்கள் விகர்மமாக மாறிடுதுங்கிறாங்க. இதற்கு கலியுகம்னு பெயர். இப்போது நம்ம சங்கம யுகத்தில் இருக்கிறோன்னு பாபா கர்மம் அகர்மம் பற்றி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், புது உலகம் எப்படிப்பட்டது? பழைய உலகில் எப்படி கலப்படம் சேர்கிறது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, 24 கேரட் தங்கம்னா கலப்படம் எதுவும் செய்ய மாட்டாங்க. கலப்படம் செய்கிறதுனால தமோ பிரதானமாக ஆயிடுச்சு. நகையிலையும் கலப்படம் செய்கிறாங்க. அதே மாதிரி இந்த சத்யுகத்துலேயும் நல்ல ஒரு 24 கேரட்டாக இருந்த பாரதம் திரும்ப தன்னுடைய தரம் குறைஞ்சிருதுங்கிறாங்க பாபா. அதனால் ஏன்னா கலப்படம் ஆகிறது இல்லையா. முதல்ல பாரதம் 24 கேரட் உறுதியான தங்க பறவையாக இருந்தது.
அது சதோ பிரதானமான புது உலகமாக இருந்தது. பிறகு இப்போது தமோ பிரதானமாக ஆயிடுச்சு. முதல்ல தூய்மையான தங்கமாக இருக்குது. புது உலகம் பரிசுத்தமாக இருந்துச்சு. பழைய உலகம் பரிசுத்தமற்றதாக ஆயிடுச்சு. கலப்படம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பாபா தங்க யுகத்தை பற்றி சொல்கிறாங்க. நம்மை எண்ணமாக மாற்றுவதற்காக எப்படிப்பட்ட ரதத்தில் பாபா வருவதாக சொல்லுகிறார். தந்தையை மனிதர்கள் அழைக்கிறாங்களாம். ஆனால் அவர்கள் எங்களை தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக எப்படிப்பட்ட பாக்கியசாலி ரதத்தில் வர்றாரு அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சிருக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக மாற்றுவதற்காக இந்த பாக்கியசாலி ரதத்தில் பாபா பிரம்ம பாபா உடலில் பிரவேசமாகி நமக்கு ஞானத்தை சொல்கிறாங்க. முதல் நம்பரில் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கிறார். அவரே புது உலகத்துக்கு அதிபதியாகவும் இருக்கிறாரு அப்படின்னு பாபா நம்மளை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்கிறதுக்காக பிரம்ம பாபா உடலில் தேர்ந்தெடுத்ததாக சொல்கிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், எதனுடைய பெயர் அனைத்தும் மாறிக்கொண்டே போகின்றது என பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, நான் விதை வடிவமாக இருக்கிறேன் அப்படின்னு பாபாவே சொல்கிறாரு. கிருஷ்ணரோ சத்யுகவாசியாக இருக்கிறாரு. அவரை வேறு எங்கும் பார்க்க முடியாது. மறுபிறவி எடுக்கும்போது பெயர், தோற்றம், தேசம், காலம் அனைத்துமே மாறுது. முதல்ல கிருஷ்ணர் சின்ன பிள்ளையாக அழகாக இருந்தார். பிறகு பெரியவராக ஆகிறாரு. பிறகு அந்த உடலை விட்டு இன்னொன்றை எடுக்கிறாரு. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட விளையாட்டாகும். நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு உடலில் இருக்கும்போது அவரை கிருஷ்ணர்னு சொல்ல முடியாது. இன்னொரு உடலில் வரும்போது பெயரும் வேறொன்றாக மாறுது அப்படின்னு பாபா நமக்கு எது நிச்சயிக்கப்பட்ட விளையாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எதனுடைய பெயர் அனைத்தும் மாறிக்கொண்டே போகிறது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு நேரம், தோற்றம், தேதி, நாள் போன்ற அனைத்துமே மாறுது. உலகத்தின் வரலாறு புவியியல் அப்படியே திரும்ப நடைபெறுதுன்னு சொல்லப்படுது. எனவே இந்த நாடகம் மீண்டும் நடக்குது. சதோ ரஜோ தமோவில் வந்துதான் ஆகணும். சிருஷ்டியின் பெயர், யுகத்தின் பெயர் அனைத்தும் மாறிக்கொண்டே போகுது அப்படின்னு பாபா நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எதனால் மனிதர்கள் சிவபாபாவை முக்தி அழியுங்கள் என அழைப்பதாக பாபா சொல்கிறாரு. சிவனிடம் சென்று எங்களுக்கு முக்தி அழியுங்கள்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு பொழுதும் ஜீவன் முக்தி, ஜீவன் பந்தனத்தில் வர்றது கிடையாது. அவரை முக்தி அழிங்கன்னு கூப்பிடுறாங்க. அவரே தான் ஜீவன் முக்தியும் அளிக்கிறாரு அப்படின்னு பாபா தானே சொல்லியிருக்கிறாங்க. ஜீவன் முக்தி என்னால் ஒருவர் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு, எதனால் மனிதர்கள் அனாதைகளாக உள்ளனர்னு பாபா கேட்குறாங்க. ஒரு எல்லையற்ற தந்தையை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால எவ்வளவு தங்களுக்குள்ளே சண்டையிட்டு கொள்கிறாங்க. அதனால் அனாதையாக இருக்கிறாங்க. அவங்க எல்லைக்குட்பட்ட அனாதைங்க. இவர்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட அனாதைகள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஒரு தந்தை தாய் இல்லை அப்படின்னா அவங்க எல்லைக்குட்பட்ட அனாதைன்னு பாபா சொல்கிறாங்க. இப்போ இவங்க மற்ற எல்லாருமே தந்தையை தெரிஞ்சிருக்காதனால பாபாவை அவங்க எல்லாருமே எல்லைக்கு அப்பாற்பட்ட அனாதைகள் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. பிரம்மா பாபா பற்றி பாபா கூறியிருக்கிறது என்ன? அதுக்கான ஆன்சரு, பக்தி மார்க்கத்தில் பிரம்மா பாபா நிறைய லக்ஷ்மியின் பூஜையை செஞ்சுருக்கிறாராம். லக்ஷ்மி காலை பிடித்து விடுவது போன்ற படத்தையெல்லாம் பாபா பார்த்துருக்கிறாரு. அதை மாற்றி விடும்படியும் செஞ்சுருக்கிறாரு. அதை லக்ஷ்மி விஷ்ணுவோட காலை அமுக்கி விடுறத மாதிரி பார்த்த படத்தை அது வேண்டாம்னு சொல்லிட்டு கட் பண்ண சொல்லியிருக்கிறாரு. தந்தை நினைவில் அமரும்போது புத்தி எங்காவது சென்றால் தன்னையே அடித்து கொள்வாராம். புத்தி ஏன் எங்கேயோ செல்லுகிறது அப்படின்னு. கடைசியில் அழிவையும் பார்த்துருக்கிறாரு. இந்த கலியுக அழிவு எப்படி நடக்குதுன்னு பாபா சாட்சாத்காரம் காட்டியிருக்காங்க. ஸ்தாபனையும் காட்சியாக பார்த்துருக்கிறாரு. அதனால் அவருக்கு இந்த காட்சிகள் பார்க்கணுங்கிற ஆசையெல்லாம் முடிஞ்சிருச்சான். இப்போது புது உலகம் வருது. தன்னுடைய ராஜ்யத்தின் காட்சியும் அவருக்கு கிடச்சிருக்குது. இந்த மாதிரி பாபா பிரம்ம பாபா பற்றி சொல்லியிருக்காங்க. நாம் சதா ஆரோக்கியமாக இருப்பதற்கு பாபா சொல்வது என்ன? சங்கம யுகத்தில் அவ்வப்போது நம்ம செஞ்சுருக்கோம். அவ்வப்போது சிரேஷ்ட பிராப்திகள் அனுபவம் ஏற்பட்டது. இதுதான் பிரத்யட்ச பலனாக இருக்குதுங்கிறாங்க பாபா. அனைத்திலும் சிரேஷ்ட பலன் சமீப நிலையை அனுபவம் செய்கிறது தான்.
தற்காலத்தில் சாகார உலகத்தில் சொல்கிறாங்களாம், பழம் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு. ஆரோக்கியமாக இருப்பதற்கு சாதனம் பழம்னு சொல்கிறாங்க. குழந்தைங்க, நீங்கள் ஒவ்வொரு வினாடியும் பிரத்யட்ச பலனை சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறீங்க. அதனால் சதா ஆரோக்கியமாகவே இருக்கிறீங்க. உங்கள் உடல் நலன் எப்படி உள்ளது என உங்களிடம் யாராவது கேட்டால் அவர்களுக்கு சொல்லுங்கள், பரிஸ்தாக்களின் நிலை உள்ளது மற்றும் சுகமாக இருக்கிறோம்னு. தியானாவினால் நிரம்பியவராக ஆகுங்க. அப்போது புருஷார்த்தத்தில் கடினமாக உழைக்க வேண்டி இருக்காது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.